வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்றேன், கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்கிறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், முன்னால சாவுறேன். இந்த வீடியோ வந்துட்டு கண்ணாடி இல்லாம ரெக்கார்ட் பண்ண, ஏன்னா வந்து பயங்கரமா கிளார் அடிக்குது, கண்ணு ஃபுல்லா தெரியுது. ஸோ வந்துட்டு ஓகே கண்ணாடி இல்லாம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பொண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பையன் பார்க்க போறோம், நீங்க பையனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம். டிரான்ஸ்ஜெண்டர்லாம் என் வீடியோ பார்க்காதீங்க. Hey, transgender boy sitting inside the house like women's are working. Like, come out now. சும்மா சொன்னேன் guys, just joking. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இப்படி ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே குஜால் தான். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மாலை. இந்த கல்யாண மாலையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பையனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும், நீங்கள் பொண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ வந்து அதை கேட்டு ஸ்டோரி போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும். ஸோ அவர் வந்து அந்த கண்டென்ட்டை வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலும் அந்த கண்டென்ட் இப்போ நாங்கள் பண்ணுறோம். அவ்வளோதாங்க மேட்டர். ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. ஓகே கைஸ், இப்போ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். யாமினி மாதிரி இருந்தால் போதும் சார், சீக்கிரம் கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே கைஸ், இவருக்கு யாமினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் கடவுள்கிட்ட வந்துட்டு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு, பொண்ணு லைக் இதில் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணணும் கைஸ். இதில் வந்து நம்ம ஒரு டீப்பரான ஒரு அர்த்தத்தை வந்து நம்ம பார்க்கணும். இதில் இருக்கிற டீப்பான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்துட்டு பெண் வந்து ஒபீஸாக இருந்தாலும், ஸ்கின்னியாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், ஃபேராக இருந்தாலும், இல்லை பிரவுனாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் வந்துட்டு எல்லா பெண்ணையும் வந்துட்டு ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸ்ரீ திவ்யா உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஓகே கைஸ், அடுத்த ரெஸ்பான்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைனக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கா. அப்படி ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்கா. அப்படி 850 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்குது அவருக்கு. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள 1K கிடைக்கும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஸோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, விருமாண்டி அன்னலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வேணும் ஐயா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து ஒரு ட்ரீம் கேர்ள் மாதிரி பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ எஸ் பார்க்குறேன்டா, எவ்வளோ நாளைக்கு இப்படி சொல்லிட்டு சுற்றுறீங்க. மீம் நாலேஜ் இருந்தால் போதும், ஒயிட் ஸ்கின் டோனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராக்கெட்டில் போட்டிருக்காரு. சரி ஓகே இருந்துட்டு போ. ஓகே கைஸ், இவனை வந்து நிறைய பேர் கழுவி ஊற்றிருக்காரு. நினச்சேன் என்னடா 32 ரெஸ்பான்ஸ் வந்துருக்கேன்னு பார்த்தா வந்துட்டு நிறைய பேர் வந்து என்னடே புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்கானுங்க. திட்டும் அவனே வாங்கிட்டு கண்டென்ட்டும் நம்மகிட்டே கொடுத்துட்டா. ஸோ இட் மேக்ஸ் அவர் ஒர்க் ஈஸியர். திருச்சிற்றம்பலம் நித்யா மேனான் மாதிரி வந்துட்டு கேரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, உங்களுக்கு வந்து கிடைக்க வாழ்த்துக்கள், அவ்வளோதான். சரி, நாட் அபவுட் ஃபைண்டிங் த ரைட் பர்சன், இட்ஸ் அபவுட் பிகமிங் ஒன். குட் சாய்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எட் டாமினேட்டிங் லைக் சம்ஒன் ஹூஸ் வித் மீ. நான் என்னடா சொல்றது இருக்கு எனக்கு. ஓகே கைஸ், நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரெஸ்பான்ஸ்லாம் வந்து வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு வந்து இதை பார்த்தா ஓகே, அது கேட்குறப்போ நல்லா இருக்கு, ஆனால் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் பாட்டுக்கு சும்மா ரேண்டமாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீட் எமோஷனல் சப்போர்ட், பையன் விருப்பம் இருந்தால் வேலைக்கு போகலாம், இல்லைன்னா ஐ வில் மேனேஜ். இல்லை கேட்க நல்லா தாங்க இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலைக்கு போய் வந்துட்டு குடும்பத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படி போகிறது வந்து அவனோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அது ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் போகிறது போல அப்படிங்கிறது தாண்டி வந்துட்டு 2 பேருக்குமே ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா என்னை பிடிச்சி கல்யாணம் மாலை அது இதுன்னு பண்ண வச்சா நான் இப்படி தான் ஏதாவது கிறுக்கு மாதிரி பேசிட்டு எனக்கு டஸ்டி ஸ்கின் கலரில் உல்ஃப் கட் கேர்ள் ஹூ பிலீவ்ஸ் இன் ரியல் லவ் ஷீ இஸ் ஒன்லி எக்ஸிஸ்ட் இன் மை ட்ரீம்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு வாட் இஸ் லவ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூ கேன் ஃபைண்ட் வாட் இஸ் ட்ரூ லவ். ஐ கெஸ் எனக்கு தெரியலை, ஏன்னா ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லவ் வந்து வேற மாதிரி வந்துட்டு டிஸ்கிரைப் செய்யப்படும். ஸோ அது மாதிரி வந்துட்டு என்னுடைய ஃபாலோவர்ஸோட அவங்க லவ்னு எதை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். தட் மைட் ஹெல்ப் யூ. தங்க மகன் சமந்தா மாதிரி ரீக்ரியேட் பண்ணலாம். சரி கைஸ், இது எப்படின்னா இப்போ நீங்கள் இந்த சினிமாவில் பார்த்துட்டு இது ஆக்சுவலாக வந்து இது நம்ம வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ரியல் லைஃப்லேயே அதை வந்துட்டு லைக் எனக்கு இப்படி தான் ஒரு பொண்ணு வேணும், அவள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தேடினீங்கன்னா கன்கிராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் பொண்ணு கிடைக்காம இருக்கிறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. கிடைச்சாலும் அது நிலைக்குமான்னு தெரியாது கைஸ். ஏன்னா வந்துட்டு சொன்ன மாதிரி இதெல்லாம் சும்மா ஜாலிக்கு தான். நான் கூட வந்துட்டு இந்த அன்னலட்சுமின்னு சொன்னேன், எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்துருந்தேன்னா அவ்வளோதான் கைஸ், ஒன்றுமே கிடைக்காது. டேட் டு மேரி எ மென், அதாவது வந்துட்டு புதுசாக என்னென்னமோ கொண்டு வந்துட்டாங்க. லைக் கிளிங் அது இதுன்னு என்னென்னமோ கொண்டு வந்துட்டாங்க, என்னன்னே தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாய் பெஸ்டின்னு ஒன்று இருந்துச்சு, பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு இருந்துச்சு. இப்போ ஃபிட்டிங்கிறாங்க, அது என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ வந்து டேட் பண்ணுறேன்னா வந்துட்டு அதை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தாலே ஐயோ ஆய் வருதுன்னு ஓடுறாங்க. சார் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பையன் கிடைப்பான். அதுக்கு என் வாழ்த்துக்கள். கேங்ஸ்டர் கணேஷ் அட் போக்கிரி விஜய், கிரேட் சாய்ஸ். வந்துட்டு நீங்கள் கேங்ஸ்டர் கணேஷ் எல்லாம் வந்துட்டு மேரேஜ் பண்ணீங்கன்னா வந்துட்டு ஜாலியாக இருக்கும். மீம் நாலேஜ் இருக்கணும், ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் மீயா இருக்கும், அவ்வளோதான். மீம் நாலேஜ் வச்சுட்டு என்ன ப்ரோ பண்ண போகிறேன்? லைக் ஹியூமரஸாக இருக்கலாம், ஓகே தப்பு இல்லை. ஃபீமேல் வெர்ஷனாக இருக்கணும்னு சொல்கிறேன். இன்னொரு ஃபேக்ட் சொல்லவா கைஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டரே வந்துட்டு நம்ம கூட விட்டோம்னா வந்துட்டு 2 பேருக்கு செட்டே ஆகாது. நான் எதில் பார்த்தேன் ஸோ வந்துட்டு உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணையோ இல்லை நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி இருக்கிற ஒரு பையனையோ நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து செட் ஆகாமல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணேன்னே தெரியல, எனக்கு தெரியல வீடியோ கண்டென்ட் எப்படி வந்து தெரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக 1K அடிக்கணும், இந்த வருஷம் முடிவுக்குள்ள அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ வந்துட்டு அதை பாசிபிளாக ட்ரை பண்ணுங்க, ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஓகே, உங்களுக்கு கூடிய சரி நான் நல்ல வீடியோவில் பார்க்குறேன். இப்போ கிளம்புறேன்.